தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வாஸ்துக்கும் இந்த கதவுக்கும் இருக்கிற ரகசியம் என்னது? எந்தெந்த துறை சார்ந்து எந்தெந்த இடத்துல வாயில் அமைத்தால் அவர் வெற்றியாளராக வருவாள் என்று முதல்ல தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி வாயிலை நான் அமைச்சு கொடுத்தா அவங்க வெற்றியாளர். சில பேர் திசையே பொய்யின்றாங்களே சார், உண்மையா பொய்யா சார்? திசை பயன் அளிக்குமா அளிக்காதா? அதாவது இரண்டாவது பேசுறவங்க என்ன செய்ய முடியும்? நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சில பேர் தலை வந்து கீழே தான் இருக்குது, காலு தான் மேலே இருக்குன்னு சொன்னாலும் நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ திசை கருவியை கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி காந்த கற்களை வைத்து தான் திசையை அளவிட்டான்ல. அப்போ காந்த வந்து வடக்கு தெற்கு துருவத்தெல்லாம் நின்றுச்சு. திசை 8ன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதே நம்ம தப்புன்னு சொல்லும்போது 10 சரியா வந்துச்சு. 10 இல்லைடா 11ன்னு சொல்றாரு. 11 திசை எப்படி எவிடன்ஸ் எங்க அப்படின்னு கேட்டா நம்ம வேத மந்திரத்துக்குன்னு எடுத்து காட்டினார். அதை நான் கண்டேன், படித்தேன். அதன் மூலமாக சில பேருக்கு நிறைய பேருடைய வாஸ்து பிரச்சனையை நான் தீர்வு கொடுத்தேன். சுப மங்கள மனை அப்படின்னா அந்த மங்கள வாயிலாக இருக்கணும், சுப நுழைவாயிலாக இருக்கணும், ஐஸ்வர்யமான நுழைவாயில் இருக்கும், ஆனந்தமான நுழைவாயில். அந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம வாயில் அமைச்சுக்கணும். தலைவாயிலை அப்படி அமைச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கொல்லப்புற வாயில் டைரெக்டாக நேராக அமைக்கக்கூடாது. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்துன்னு பல்துறை வித்தகரா இருக்கக்கூடிய அம்பல செல்வன் பழனிமுருகன் ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? வாஸ்து அப்படிங்கும் போது எல்லாருக்கும் நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கும். அதுல இந்த கதவு அப்படிங்கிறதுமே வந்து ஒரு மேஜர். கதவை அமைக்கும் போது எந்த திசையில அமைக்கணும், எப்படி அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருந்திருக்கு. நீங்க ரொம்ப நாளாவே வந்து வாஸ்துல பயணிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நிறைய விதமான ஆட்களுமே உங்ககிட்ட வாஸ்துவை பத்தி கேட்டிருப்பாங்க. சோ வாஸ்துக்கும் இந்த கதவுக்கும் இருக்கிற ரகசியம் என்னது? கதவு இல்லை, அது வந்து தலைவாசல்னு எடுத்துக்கலாம். வாசல்னு எடுத்துக்கங்க. கதவுங்கிறது எல்லாத்துக்கும் கதவு இருக்கும். டோர்ல கூட கதவு இருக்கும், பீரோட கதவு இருக்கும். வாயில் கதவுன்னு நீங்க சொல்றது. அதாவது என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அந்த சிரசில் வாயில் பிரதானம். வாயில்னா என்ன? சாப்பிட உணவு இல்லை. அப்போது எதுக்குமே நுழைவாயில் அப்படின்னு வச்சுருக்கிறோம். நுழைவாயில் அப்படி. இப்போ இந்தியா கேட்டுன்னு வச்சுருக்கோம்ல, இந்தியாவுக்கு அதுக்கு என்ன? இந்தியாவுக்கு நுழைவாயில். இந்தியாவுக்கு நுழைவாயில் இல்லை. நுழைவாயில் இல்லாமல் ஒரு நாடு இருக்கலாம்ல? இருக்க முடியாது. இப்போ தேசத்துக்கு ஒரு நுழைவாயில் வச்சிருக்காங்க இல்லை? அப்போ உலகத்துக்கு நுழைவாயில் எங்க இருக்குன்னு தெரியுங்களா? உலகத்துக்கு நுழைவாயில் திருவாரூர். திருவாரூர் தான் நீங்க போனுங்க, உள்ள போன ஒரு ஆட்சி இருக்கும். அதுக்கு அட்சர பீடம்னு பேரு. அம்பாள் சன்னதியில் இருக்கு. அது வந்து உலகத்துக்கே நுழைவாயில், பூலோகத்துக்கு நுழைவாயில். அது தேவர்கள் எல்லாரும் அது வழியாக தான் போவாங்க. அது வருவாங்க. பெரிய ஆட்சி அங்கே இருக்கும். உலகத்துக்கு ஒரு நுழைவாயில் இருக்குது, ஊருக்கு ஒரு நுழைவாயில் இருக்குது. ஊர் என்ற சமயம் ஒரு ஆட்சி வச்சுருப்பாங்க நிறைய ஊரில். அது அந்த ஊருக்கு நுழைவாயில் இல்லைங்களா? அப்போ வீட்டுக்கு நுழைவாயில் வேணும்ல. கண்டிப்பாக. அப்போ அந்த நுழைவாயில் வந்து சரியான இடத்துல நீங்கள் அமைச்சிங்க அப்படின்னா அங்கே வந்து எல்லா விதமான நற்பலனும் கிடைக்கும். நுழைவாயிலை நீங்கள் மாற்றி அமைச்சிங்கன்னா அதுக்கேற்றமான பலன்கள் அமையும். அதுதான் இதுக்கு வந்து ராஜநிலைன்னு பேர். அதனால தான் ராஜநிலை கதவும்பாங்க, ராஜநிலைம்பாங்க, அரண்மனைக்கு வாசலும்பாங்க, இல்லத்துக்கு வாசலும்பாங்க, மண்ணுக்கு. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு வாயில் கதவு ரொம்ப முக்கியம். அந்த வாயில் கதவில் வந்து நுழைவாயில் பிரதான வாயில் அதுக்கு பேர். பின்புற வாயில் கொல்லப்புற வாயில்னு பேர். பின்புற வாசல்னு பேர். அப்புறம் ரகசிய வாயில்னு சொல்லி சுரங்கம் அந்த காலத்து அரண்மனையில், அதுவும் வாயில் தான். ரகசிய வாயில்னு சொல்லி அது வழியாக போய் ஆபத்து காலத்தை தப்பிச்சு போகிறதுக்காக ரகசிய வாயில் வச்சுருப்பாங்க இல்லைங்களா? இது எல்லா காலகட்டத்திலும் எல்லா இடங்களும் நடக்கக்கூடியது. அப்போ இந்த வாயிலை வந்து எங்கே வச்சா சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, அதாவது மொத்த மனை அளவை வந்து 9 கோள்களுக்கு பிரிப்பாங்க. நவகோள்கள் சொல்லி பிரிப்பாங்க. நவகோளில் பிரிக்கும் பொழுது சூரியன்லேருந்து கேது வரைக்கும் கொண்டு வந்து அதில் பிரதானமாக வைக்கக்கூடிய இடத்துல வந்து குரு, புதன், சுக்கிரன் இந்த மாதிரி இடங்களில் மேக்சிமம்
தலைவாசல் வைப்பாங்க இல்லறத்துக்கு. சில தொழிற்சாலைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சனியினுடைய இதில் வந்து வைக்கலாம் நுழைவாசல். சரிங்களா? சில கல்வி ஸ்தானங்கள் வரும் பொழுது சந்திரனில் வைக்கலாம், புதனில் வைக்கலாம். சில வந்து பயிற்சி பட்டறைகள் சொல்லுவாங்க. பயிற்சி பட்டறைலாம் நம்ம வந்து விளையாட்டு அரங்கங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் செவ்வாயுடைய ஸ்தானத்தில் நுழைவாய் வைக்கணும். அதுதான் எல்லாத்துக்கும் எல்லாம் கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மாதிரி. அவன் என்ன தொழில் செய்கிறானோ அது சார்ந்த மாதிரி இடத்துல நுழைவாசல் வைக்கணும். இப்போ ஆன்மீகமாக கோயில் ஆன்மீக சம்மந்தப்பட்ட அவங்க குருவில் நுழைவாசல் வைக்கணும். இப்போ என்டர்டெயின்மெண்ட் ஹோட்டல் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹோட்டல், சினிமா ஃபீல்டு என்ற பொழுதுபோக்கு அம்சமான ஒரு துறைனா அவங்க வந்து சுக்கரனில் வைக்கணும் பொழுதுபோக்கு. புரியுதுங்களா? இப்போ வந்து வைத்தியம் சார்ந்து வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாங்க அவங்க வந்து புதன்லையும் வைக்கலாம். இப்போ வந்து இப்போ ஒரு சிறைச்சாலை இருக்குது, ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய இடமா இருக்குது, பனிஷ்மெண்ட், அது வந்து ராகுவாக இருக்கும். பனிஷ்மெண்ட்டு ஜெயில் இருக்குது பார்த்தீங்களா? இதை நான் பார்த்தேன். எங்கே பார்த்தீங்கன்னா, ஆனால் வெள்ளைக்காரன் தெரிஞ்சு செஞ்சானா தெரியாமல் செய்யானா அந்தமானில் ராகுவில் தான் வச்சுருக்கான். ஜெயில், அந்தமான் ஜெயில். ஏன்னா ஆச்சரியப்பட்டேன். அவங்களுடைய ஆர்கிடெக்ட் அதை பார்த்தேன் நான். அந்தமான் என்னடா அது அவ்வளோ அக்யூஸ்டிங் உள்ளவனை வச்சுருக்கிறான், அந்த மாதிரி ராகுல தான் வச்சுருக்கிறான். ராகு தான் ஜெயில் கைதி, ஜெயில் கிரகம் வந்து ராகு தான். தண்டனை கொடுக்குறாங்க இல்லையா, அது அப்போ ராகுல நுழைவாசல் வச்சுருக்கிறான். இதை நான் பார்த்தேன் நான். அப்போ ஞானம் கிடைக்கக்கூடிய இடம் ஒருத்தருக்கு வந்து எக்ஸ்ட்ரீம், இந்த யோகம், ஞான பயிற்சி, தியான பயிற்சிக்கெல்லாம் வரணும் அப்படின்னா அமைதி வேணும், நிம்மதி வேணும், நிறைவுனா கேதுவில் வைக்கணும். அப்போ வாயில் படி எங்கெங்கே வைக்கணும்னு முதல்ல கணக்கு இருக்குது பார்த்தீங்களா? அந்தந்த இடத்துல வாயில் வச்சா தான் அது பேசும். நீங்கள் மாற்றி வச்சுட்டு ஐயோ நாங்கள் வடக்கு வாசல் தான் எனக்கு ஒன்றுமே இல்லை, கிழக்கு வாசல் தான் எனக்கு நடக்கலை, தெற்கு வாசல் தான் எனக்கு நடக்கலை, மேல் அப்படி சொல்லிட்டு வாயில் குறை சொல்லிட்டு, வாயில் அமைச்சாலையும் குறை சொல்லிட்டு, வாஸ்து நிபுணரையும் குறை சொல்லி காமனாக எல்லாரும் வச்சுட்டு போயிடுவாங்க. பொதுவாக இந்த வாசலை வச்சுட்டு போயிடுவாங்க பொதுவாக. புரியுதுங்களா? இப்போ யானைக்கு எப்படி வைக்கணும்? தும்பிக்கை. மணி என்ன குரங்குக்கு எங்கே வச்சுருக்கிறான், எறும்புக்கு என்ன வச்சுருக்கான், தேனிக்கு எங்கே வச்சுருக்கிறான், எல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். கொசுவுக்கு வாயில் ரத்தத்தை உரியுதுல. அப்போது எந்தெந்த துறை சார்ந்து எந்தெந்த இடத்துல வாயில் அமைத்தால் அவர் வெற்றியாளராக வருவாள் என்று முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வாயிலை நான் அமைச்சு கொடுக்கணும். என்ட்ரன்ஸ் அமைச்சு கொடுத்தா அவங்க வெற்றியாளராக வருவாங்க. இது வாயிலுக்கு. அப்புறம் இந்த 9ஆம் பிரிச்செல்லாம் நிறைய பேர் பிரச்சனை வருது. இங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறதா, இந்த பக்கம் ஆரம்பிக்கிறதா, அந்த பக்கம் ஆரம்பிக்கிறதா அப்படின்னு. அதாவது இந்த திசையை வந்து எங்கேருந்து ஆரம்பித்தா விசேஷம் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. கிழக்கில் இருந்து தான் ஆரம்பிக்கணும் திசைகளை. ஆமாம், அந்த கிரகங்களுடைய வரிசைப்படுத்துறது கிழக்கிலேருந்து ஆரம்பிக்கும்போது அதன்படி நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு ரெக்கார்டு இருக்குது, சான்றுகள் இருக்குது. இது உண்மையாக நான் மெய்ப்பிச்சிருக்கேன் அதை வந்து. அதனால் அதெல்லாம் ரெக்கார்டுகள் சில சான்றுகள்லாம் இருக்குது. இதன்படி தான் இந்த கேட்டகரியில் தான் அதை அமைச்சு நம்ம வந்து அதை நிர்மாணம் பண்ணணும், தீர்மானம் பண்ணணும் வாயில் கதவுகளை. சரி, இந்த வாயில் கதவுகள் வைக்கிறதுல எத்தனை திசை இருக்குது, என்ன திசையில் வைக்கலான்ற ஒரு அடுத்த கட்ட ஒரு கேள்வி இருக்கு. 4 திசையா 8 திசையா? சரிங்களா? 4 திசை இருக்குது, 8 திசை இருக்குது. மொத்தம் திசை எத்தனைமா சொல்லுங்கள். நான் உங்ககிட்ட கேட்க வந்து நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க. தெரியாது, இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்களா, அதனால கேட்குறேன். நான் 8 தசை கேள்விப்பட்டிருக்கேன் சார், 4 தசையும் கேள்விப்பட்டிருக்கேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்லுவாங்க. மொத்தம் திசை வந்து 10. 4ம் கிடையாது, 8ம் கிடையாது, 10 திசை. திசை 10 என்பான் அப்படின்னு திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் பேசுகிறார். நான் சொல்லலை, மாணிக்கவாசகர் சொல்கிறார் திசை 10 என்பான். மொத்தம் 8 டைரக்ஷன். வடக்கு கிழக்கு, வடக்கு தெற்கு, கிழக்கு மேற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்குன்னு சொல்லி 8 திசை இருக்கு இல்லையா? மேலே ஆகாயம் ஒன்று, கீழே ஆதாளம் ஒன்று, 2 சேர்த்து 10 திசை. திசை 10க்கும் இருக்கக்கூடிய ஒரே பரம்பொருள் யாருன்னா அந்த ஜோதியாக இருக்கக்கூடிய இறைவன் பரம்பொருள். அதனால் அவருக்கு பேர் திசை 10 என்பான். சிவபெருமானுக்கு பேர் 10 திசைக்குரியவன்னு பேர். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, 11ஆவது ஒரு திசை ஒன்று இருக்குது. ஆமாம், 16 திசை கேட்டிங்கன்னா, நீங்கள் வராக மந்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, வராகர் மந்திரம் இருக்குல்ல, வராகருடைய மந்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ரகசிய திசைன்னு ஒரு திசை வச்சிருக்காரு. அதாவது ஆகாயத்துக்கும் ஆதாரத்துக்கும் நடுவில் கண்ணுக்கு தெரியாத ஒரு லேயர். அது ரகசியம். அது மந்திரத்தில் நீங்கள் அந்த வராகர் மந்திரத்தையும் கூர்ம மந்திரத்தையும் நீங்கள் எடுத்து படிச்சீங்கன்னா அந்த திசை வரும். 11 திசை வருது. இருக்குது சார், நம்ம சம்ஸ்கிருத மந்திரம் இருக்குது, நான் படிச்சிருக்கேன். என்னுடைய
பெரிய குறுக்கலையா வந்து வைத்தியநாத சிவாச்சாரியார் இருக்கார் ஆக்குள், அவர் எனக்கு அந்த மந்திரத்தை எடுத்து எனக்கு காட்டினார். மந்திரத்தை பாரு அப்படின்னு வைத்தியநாதையா காட்டினார் அவர். வந்து அப்போ நீ என்னப்பா திசை 10ங்கிற 11 திசைன்னார் அவர். 11 திசை என்னங்கயா, நான் 10 படிச்சிருக்கேன், 11 புதுசாக கிடையாது, பாரு நீ அப்படின்னாரு. அப்போ அந்த மந்திரத்தில் அப்போ முன்னோர்கள் பாருங்களேன், முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும். நம்ம திசை 8ன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதே நம்ம தப்புன்னு சொல்லும்போது 10 சரியாக வந்துச்சு. 10 இல்லைடா 11ன்னு சொல்கிறாரு. 11 திசை எப்படி எவிடன்ஸ் எங்க அப்படின்னு கேட்டால் நம்ம வேத மந்திரத்தை இருக்குன்னு எடுத்து காட்டினார். அதை நான் கண்டேன், படித்தேன். அதன் மூலமாக சில பேருக்கு நிறைய பேருடைய வாஸ்து பிரச்சனையை நான் தீர்வு கொடுத்தேன். அது ஆனால் சில பேர் திசையே பொய்யின்றாங்களே சார், உண்மையா பொய்யா சார்? திசை பயன் அளிக்குமா அளிக்காதா? அப்போ இதுக்கு கேம்பஸை பார்க்குறான், கடல் போக எந்த திசையும் போயேன். வாழ்க்கை பயணம் வந்து காற்றின் திசைய வாழ்க்கை நூலருந்த பட்டம். ஒரு பட்டம் நூல் அருந்துச்சுன்னா காற்றின் திசைய வாழ்க்கை எங்கே போய் சேரும்னு தெரியாதுல்ல. நீ கன்னியாகுமரி பேருக்கு தெற்கு போகணும், கன்னியாகுமரி போகிறேன்னு சொல்லிட்டு நீ கல்கத்தா நோக்கி போனேன்னா கன்னியாகுமரியாக வரும் உனக்கு. இப்போ திசை இருக்கா இல்லையா, அதை விதண்டாவாதத்துக்கு நம்ம மறந்து கொடுக்க முடியாது. அதாவது விதண்டாவாதம் பேசணும் என்ன செய்ய முடியும்? நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சில பேர் தலை வந்து கீழே தான் இருக்குது, காலு தான் மேலே இருக்குன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியும்? அது வந்து விதண்டாவாதம் மறந்துடுது. அதாவது அப்போ திசை கருவியை கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி காந்த கற்களை வைத்து தான் திசையை அளவிட்டான்ல. அப்போ காந்தம் வந்து வடக்கு தெற்கு துருவத்தெல்லாம் நின்றுச்சு, காந்தம் திசை மாறி நின்றுச்சா? நீ காந்தப்புலம்னு அதுக்கு பேர். காந்தத்தை சுற்றி விட்டு நின்னா கடைசியாக அதனுடைய திசை வடக்கு தெற்கு தானே. படிச்சிருக்கோமா இல்லையா? மாற்றி நிற்கலாம்ல. இப்போ காந்தப்புலம் வடக்கு தெற்கு நிற்கும்போது இயற்கையும் பிரபஞ்ச சக்தியும் ஒரு 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 இப்போ பூமி வந்து அந்தரத்தில் தானே சுற்றுது, அது எல்லாம் தெரியும், அது அறிவியல் தானே. அப்போ நீர் எப்படி ஆகாயத்தில் நிற்கிது? மேலே கடல் இருக்கு, கடல் ஆகாயத்தில் சுற்றுதா இல்லையாம்மா? சயின்ஸ் தானம்மா. இப்போ அதை நம்ம ஒத்துக்கிடணுமா இல்லையா? அப்புறம் வடக்கு தெற்கு திசையை ஒத்துக்கிடலை நம்ம என்ன பண்ணுறது? அவங்கள விட்டுருக்கு. அந்த அவங்க 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 சாப்டர் நமக்கு வேண்டாம். இரண்டாவாதம் பேசுகிறவங்ககிட்ட நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்ககிட்ட நம்ம பேசிக்கலாம், அதுவே போதும். ஏற்றுக்கொள்ளாத இன்னும் பல பிறப்பு எடுக்கணும். இரண்டாவதம் பேசுகிறேன் இல்லை, சாமி இல்லை, திசை இல்லை, ஜோசியம் இல்லை, வாஸ்து இல்லை, ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி, உன்னை பொறுத்தளவு இல்லை, அவ்வளோதான். நம்ம அடுத்துக்கிட்டது அவங்ககிட்ட போய் நம்ம வந்து விலக்கி இரண்டாவது பண்ணுற தேவை நமக்கு இல்லை. ஏன்னா அவங்க புரியறதுக்கு இன்னும் பல வருடம் பல ஜென்மங்கள் எடுக்கணும். நம்ம அவங்ககிட்ட போய் நியாயப்படுத்துறதுக்கு தேவையில்லாத விஷயம். அவனை போய் இல்லையாப்பா, சரிப்பா, உனக்கு இல்லைனா இல்லை, விட்டுருப்பா, நம்ம அடுத்த எடுத்துட்டு இல்லை. அதனால் வாஸ்துவையும் தெய்வீகத்தையும் திசைகளையும் இதையெல்லாம் மந்திர ஆற்றல்களையும் இதையெல்லாம் வந்து உணரக்கூடியவங்க காலம் எல்லா மனிதருக்கும் ஒரு நேரம் வரும். வரும்பொழுது அது உண்மை என்று நம்புவான். அந்த உண்மையை நம்பப்படுத்த வெற்றியாளராக மாறுவான். அப்போது இந்த 10 திசையோட 11 திசையும் இருந்து வழிநடத்தும் போது நீங்கள் வாயில் அமைக்கும் பொழுது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு, அப்போ 8 டைரெக்ஷனில் வாயில் அமைக்கலாம். ஆகாயத்தில் ஒரு வாயில் அமைக்கலாம். சில இடங்களில் வந்து மேலே மூடி திறப்பாங்க, பார்த்தீங்களா? திறந்த வழியாக இருக்குது, இது ஆகாய வாயில். அதை வந்து திறந்த வழியை டைரெக்டாக ஓப்பன் பண்ணிடக்கூடாது. ஓப்பன் பண்ணால் வீடு தாங்க. அதுதான் ஃபில்டர் பண்ண, அதை மூடணும்னு சொல்கிறது. ஆகாயத்தில் ஒளி வரலாம், சூரிய ஒளி வரலாம், அது கண்ணாடி வச்சுருப்பாங்க. ஆனால் அது வெற்றிடமாக இருக்கக்கூடாது, இருந்தால் ஆபத்து. ஆனால் அதனுடைய சக்தியை தாங்க முடியாது, இல்லைன்னா தாங்க மெகாவாட் பவர் அது வந்து. அப்போது அந்த இடத்துக்கு இடையில் ஒரு கண்ணுக்கு தெரியாத லேயர் போதுன்னு சொல்லுவாங்க, சூட்சும லேயர்னு சொல்லுவாங்க. அதனால தான் வீடை சுற்றி ஒரு பாசிட்டிவ் ஆராவை வந்து உருவாக்கணும். இந்த பாசிட்டிவ் ஆராவை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த ஒரு திசைக்கு உரியது வந்து உங்களை பாதுகாப்பாக இருந்து உங்களை வந்து வளர்ச்சியை கொடுக்கும். அது வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி நுழைவாயில் அமைக்கல அப்படின்னா அதுக்கான ஒரு பிரதிபலன் வரும். தப்பான விஷயங்களா இருக்கட்டும், தப்பான விஷயங்கள் வீட்டுல நடக்கிறதா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு தீமைகள் வர்றதா இருக்கட்டும், அது என்னவா இருக்கும் சார்? அந்த திசையை பொறுத்துமா, ஒவ்வொரு திசைக்கும் ஒரு பலன். அமைச்சிக்கிற திசையை பொறுத்து சரியா அமைச்சிக்கிட்டாலும் நல்லா இருக்கும், தவறா அமைச்சிக்கிட்டேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் அவங்களுக்கு அமையும். அதனால இது வந்து இப்போ அப்பார்ட்மெண்ட்னா கிழக்கு வாசல்பாங்க, ஃபுல்லாக கிழக்கு பக்கம் இருக்கும். கிழக்கில் எந்த இடத்துல அமைச்சிருக்கான்னு கணக்கு இருக்குது. அதை பொறுத்து நற்பலன் துற்பலன் ஏற்படும், அது உங்களுக்கு தெரியாது. அதனால் எப்பவுமே சுப மங்கள மனை அப்படின்னா அந்த மங்கள வாயிலாக இருக்கணும், சுப நுழைவாயிலாக இருக்கணும். சரிங்களா? ஐஸ்வர்யமான நுழைவாயில் இருக்குது, ஆனந்தமான நுழைவாயில், அந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம வாயில் அமைச்சிக்கணும். தலைவாயில அமைச்சிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கொல்லப்புற வாயில், கொல்லப்புற வாயில் டைரெக்டாக நேராக அமைக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி தான் அமைக்கணும். நிறைய வீட்டில் பார்த்து இந்த தலைவாசல் நேராக பார்த்தா கொல்லவாசல் தெரியுமாங்க, நேராக கொல்லவாசல் வைக்கவே கூடாது. கொல்லவாசல் கொஞ்சம் தள்ளி வைக்கணும், தலைவாசல் நேராக போய் கொஞ்சம் தள்ளி வைக்கணும். அப்போ தான் அது வாசல் கரெக்டு, நுழைவாயில். அது மாதிரி
ஒவ்வொரு அறைக்கும் உள்ள கதவும் அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னா உண்மையிலே நல்லா இருக்கும். அந்த வாயில் கதவு அமைக்கிறதே ஒரு கலை. அது தலைவாயில் கதவு அமைக்கிறதுலேருந்து கொல்லப்புற வாயில் அமைக்கிறது, ஒவ்வொரு அறைக்கும் அமைக்கக்கூடிய கதவுகளிலிருந்து எல்லாத்துக்குமே ஒரு பலன் உண்டு. அதை சரியாக அமைத்து கொண்டால் உங்கள் வாழ்வு இன்பமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் நம்ம திசை அறிந்து நுழைவாயில் அமைக்கணுங்கிறது தான் வாஸ்து சாஸ்திரம் சொல்லக்கூடியது. நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறோம். நிறைய பேர் வாழ்க்கை நலம் பெற்றிருக்காங்க, வளம் பெற்றிருக்காங்க. கண்டிப்பாக சார், நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.